ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு மிக்ஸ்டு மீன் தான் கிடச்சிச்சு. அதாவது கதம்ப மீன், நிறைய மீன் கிடச்சிச்சு. இது வந்து பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் பீச்சில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் பீச் பக்கத்தில் எனக்கு இந்த மிக்ஸ்டு மீன் தான் எனக்கு கிடச்சிச்சு. சங்கரா மீன், குட்டியாக ஒரு காணாங்கழுத்தி மீன், அதுக்கப்புறம் ராம்பாறை அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 மிக்ஸ்டு மீன். அதை வச்சு இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து முன்னாடியே ஊற வச்சிடணும். புளி ஊற வைக்கும்போது புளியை நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அது கரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் ஒரு குழம்பு செய்கிற பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நாங்கள் வந்து வடகம் போட்டு தான் செய்வோம். வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் வந்து கடையில் வாங்கினது தான். வடகம் போட்டுட்டு அது வந்து பொரிஞ்ச பிறகு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தா குழம்பு புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புளிக்காதுன்னா நீங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மீன் குழம்புக்கு வந்து நிறையா ஆனியன், டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதை ஆட் பண்ணாமல் செஞ்சாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து கடல் இருக்க ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து மேக்ஸிமம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஆனியன் 1, டொமேட்டோ 1, அது கூடவே ஒரு 10-15 பூண்டு தட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வெங்காய குழம்பு வைக்கிறதுக்கு தான். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மீன் குழம்புக்கு நல்லா வதங்கினாலும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, அதுலேயே தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க. குழம்பு தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சில பேர் புளி கூடவே கல்லுப்பு போட்டு கரைச்சிப்பாங்க. நான் அப்படி பண்ணலை. ஏன்னா நான் கல்லுப்பை தான் தூளுப்பாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சால்ட்டு கடையில் வாங்க மாட்டேன். கல்லுப்பு வாங்கிட்டு வந்து அது மிக்சியில் போட்டு தான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். குழம்பு வந்து இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு குழம்பு ஊற்றிடுங்க. குழம்பு ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். குழம்பு வந்து எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். மீன் குழம்புனாலே அப்படி தான் இருக்கும். மீன் மேலே குழம்பு ஒட்டிட்டு வரணும். அப்படி ஒட்டாமல் தண்ணியாக இருந்தால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் இது கூட வந்து குழம்பு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு அது வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். மீன் போடுறதுக்கு முன்னாடியே மாங்காய் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. ஏன்னா மாங்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் மாங்காய் வெந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. மீன் கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அரிசி சாதம் நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நாங்கள் குக்கரில் செய்ய மாட்டோம். அதனால் அரிசி கழுவின தண்ணி இருக்கும், அதில் மீனில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த நான்வெஜ் அது கவிச்சி ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் மாங்காய் வெந்த பிறகு எடுத்து வச்சுருக்க எல்லா மீனுமே போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்துட்டு இறக்குறீங்கன்னா அவ்வளோதான். சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.